ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் ஆனுவல் மேக்ஸ் எக்ஸாமுக்கு படித்தாலே போதும். இதிலேருந்து மட்டும்தான் கண்டிப்பாக வரும். இதிலேருந்து மட்டுமே படிங்க போதும். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு 14 ஒன் வேர்டு 10 2 மார்க் அட்டன் பண்ணணும். 10 2 மார்க்கில் 28வது 2 மார்க் வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. 10 5 மார்க் அட்டன் பண்ணணும். 42வது 5 மார்க் வந்து 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு தான். 38 வந்து ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 37 ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 35 36 ரெண்டுமே 5th சாப்டர் குவாடினட் ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 29 ஃபஸ்ட்டு 29 30 ரெண்டுமே ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஜாமெண்ட்ரியும் கிராஃபும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயே அழகாக 16 மார்க் அடிச்சிடலாம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதி பாருங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் எழுதுங்க. நாளைக்கு காலையிலக்குள்ளே ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக சென்டம் அடிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பேப்பர். இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். இது போன வருஷம் கேட்டது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 30 மார்க்காச்சும் வருங்க. சரியா? 14 ஒன் வேர்டு 28வது கொஸ்டின் கம்பல்சரி. ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் பாருங்கள், ஈஸியாக இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அடுத்து 28 கண்டிப்பாக அந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வருதுங்க. 3rd சாப்டர் அல்ஜிப்ராலேருந்து கண்டிப்பாக 2 2 மார்க் வரும். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 2 2 மார்க் வரும். செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் கண்டிப்பாக வரும். அல்ஜிப்ராலேருந்து கண்டிப்பாக 2 2 மார்க் வரும். 4th சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் வரும். 5th சாப்டர்லேருந்து 2 2 மார்க் வரும். 6th சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் வரும். 7th சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் வரும். 8th சாப்டர்லேருந்து 2 2 மார்க் கண்டிப்பாக ப்ராபபிலிட்டியில் ஒன்று, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒன்று வரும். இதில் பாருங்கள் 28th கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க, மீடியம் கண்டுபிடிக்கிறது. அடுத்து 10 5 மார்க் எழுதணும். 42 கம்பல்சரி. மொதல் 2 பாருங்கள், ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. வெறும் வென் டயக்ராம் தான், அழகாக எழுதிடலாம். அடுத்து 31 இது ரொம்ப இம்பார்ட்டனுங்க. இது இந்த வாட்டி கம்பல்சரியில் கேட்ப வாய்ப்பு இருக்குது. 31 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதி பண்ணுறது. அடுத்து 36 பார்த்துக்கோங்க. 37 38 இது 2 5th சாப்டர் குவாடினல் ஜாமெட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 39 இது ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 40 வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் வரும். ப்ராபபிலிட்டியிலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் 2 மார்க் வரும். இதுவே என்ன 10 14 மார்க் ஆச்சு. அடுத்து கிராஃப் ஜாமெண்ட்ரி கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 16 மார்க்கு. ஒன் வேர்டு ஒரு 14 மார்க். அவ்வளோதாங்க, நீங்கள் மேக்ஸில் பாஸுங்க. இதில் 42 என்ன எந்த 7th சாப்டர்லேருந்து மென்சுரேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸி கம்பல்சரி 5 மார்க் தான். அடுத்து இதான் வந்து இந்த வாட்டி இதிலேருந்து ஒரு 50 மார்க் கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. 14 ஒன் வேர்டு பார்த்துக்கோங்க. 2 ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஜிசிடி கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. குவாடிலேட்டர்லேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க, சிஸ்டமேட்டிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. 7th சாப்டர்லேருந்து 25 கேட்டிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டுபிடிக்கிறது 5th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம்மு வரலாம். டைஸ் சம்மு கண்டிப்பாக வரலாம். 29th கொஸ்டின் அடித்து சொல்கிறீங்க, வென் டயக்ராம் தான் வரும், வேறு எதுவுமே வராது. அதே மாதிரி 40வது கொஸ்டின் கண்டிப்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒன்று தான் வரும். 41 கண்டிப்பாக ப்ராபபிலிட்டிலேருந்து ஒன்று தான் வரும். 42 கொஸ்டினுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கலாம்னா 3rd சாப்டர் 7th சாப்டர் 5th சாப்டர் இதிலேருந்து மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம்.